ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு தான். நாங்கள் இப்போ இருக்கிறது ஒரு காம்பவுண்ட் வீடு. இங்கே ஒரு 5-6 வீடு ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் இதில் கேக் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபியும் நம்ம பார்க்கலாம். நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கப்பில் 3 கப்பு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 2.5 கப்பு சர்க்கரை பொடிச்ச பவுட்ரு சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மீடியம் ஸ்பூன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆயில், ரிஃபைனட் ஆயில் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் நம்ம அளந்த அதே கப்பில் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும், ஒரே சைடாக. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்தில் நமக்கு இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த மிக்ஸ் பண்ண வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் பிக்சர் வச்சு உங்களுக்கு காட்டினேன். இப்போ நம்ம கேக் மாவு ரெடி ஆயாச்சு. இதை பேக்கிங் பண்ணிடலாம். இது செய்ய நான் சாதாரண அலுமினிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும். இதில் ஆயில் போட்டு நான் க்ரீஸ் பண்ணி மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சுற்றியும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். மாவை ஊற்றிட்டு இதை கீழே ஒரு 2 தட்டு 3 தட்டு தட்டுங்க. அப்போ ஈவனாக அது செட் ஆயிரும். நான் பெரிய பரந்த அலுமினிய பாத்திரத்தில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தை. இப்போ அதில் நம்ம மாவு ஊற்றுனதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சுற்றியும் இந்த மாதிரி கேப் இருக்கணும். நமக்கு அந்த பாத்திரத்தில் படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த கேக்கு ரெடி ஆயாச்சு. சூப்பராக நம்ம வெண்ணிலா கேக்கு. இதை திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் பண்ணிடலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் 4 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம அந்த சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி இப்போ இது ஆறட்டும் சூடு. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து மெல்ட் பண்ணுறேன். இது டபுள் பாய்லர் மெத்தடு. நீங்கள் எந்த கப்பில் மாவு சர்க்கரை எல்லாம் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் எல்லாமே அளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த க்ரீமுக்கான சர்க்கரையும் அதே கப்பில் தான் அளந்திருக்கேன். எல்லாமே நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான். நெக்ஸ்ட்டு இது ஆறிடுச்சு. இப்போது க்ரீம் செய்கிறதுக்காக இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா அடிச்சுக்கணும் மிக்சியில். அப்போ தான் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இப்போ க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கேக்கை ரெடி பண்ணிடலாம், டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு கேக்கை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டேன். உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நான் சாமி கும்பிட்டே செஞ்சேன் நல்லா வரணுன்னு. அதே மாதிரி நல்லா வந்துருச்சு. வெண்ணிலா கேக் தான் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் சிரப் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தாலே போதும். நீங்கள் பாகு மாதிரியெல்லாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை.
இதை வந்து இப்போ நம்ம கேக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா கேக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும், நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் இருந்து க்ரீம் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு க்ரீமு. இப்போது க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே. எல்லா பக்கம் இப்படி அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மீதி பாதியை இது மேலே வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். நம்ம நான் சிரப் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறேன். அது சென்டரில் ஒரு குழி விழுந்துருச்சு பார்த்தீங்களா, அது ஏன்னு கேளுங்களா. நான் அரை மணி நேரம் ஆகிறக்குள்ளேயே நான் அதை போய் குத்தி பார்த்துட்டேன், அதனால தான் அப்படி ஏர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஆனால் அதையும் நான் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன். அது சென்டரில் அப்படியே இந்த க்ரீமை ஊற்றி விட்டுட்டேன். அதை அப்படியே கட் பண்ணும்போது அப்படியே லாவா கேக் மாதிரி அப்படியே க்ரீம் வந்துச்சு. அப்படியே சமாளிச்சிட்டேன். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக சாக்லேட் ஊற்றியாச்சு, செம்மையாக வந்திருக்கு, டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இது, ஜெம்ஸ் மிட்டா தான். இது ஒரு 3 பேக்கெட் வாங்குச்சு, அதை வந்து ஒரு 2 லேயராக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா பொடிச்சு அதை ஒரு சென்டர் லேயரில் கொடுத்துட்டேன். பார்க்குறக்கே நல்ல ஒரு ரிச் லுக்காக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனை பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். பக்கத்தில் இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க, ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைகிறாங்க பாருங்கள். இது ஜஸ்ட் ஒயிட் பேப்பரில் தான் எல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணோம். குட்டீஸுங்களாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க வீட்டிலேருந்து பலூன் கொண்டு வந்தாங்க, ஒருத்தவங்க வீட்டிலேருந்து பர்த்டே கேப் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி எல்லாத்தோட பங்கும் இதில் இருந்தனால என்னமோ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சரி சரி, ஓவராக பேசாத, கேட்க வெட்டுங்கிறீங்களா, வெட்டிடுவோம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Life is very short, Namba. Always be happy.